ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். இன்று பிப்ரவரி 23. இந்த ஒரு நாள் வெறும் சாதாரண நாள் கிடையாது. மாசி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம். இந்த நாளின் ஒவ்வொரு நொடியும் முருகன் சக்தி 10 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்று அகத்தியர், போகர், கந்த முனிவர் அனைவரும் குறிப்பிட்டு வந்தனர். இன்று நம்ம ஒரே ஒரு நிமிடம் பூஜை செய்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த ஒரு பூஜையானது அதிக அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்துமாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள், சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வழிபாடு. இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு நாள்ல இந்த மாசி மாத கார்த்திகையை நம்ம வழிபடுவதோட சிறப்பு என்ன தெரியுமா? வேலோட சக்தி பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்று முருகன் தனது வேல் சக்தியை பூமியில பூரணமாக அனுப்பக்கூடிய ஒரு நாள். கெட்ட பார்வை, தடைகள், எதிர்ப்பு அனைத்தும் கரையக்கூடிய ஒரு நாள். இன்று செய்த ஒரே ஒரு தீபம் கூட தீய சக்தியை முழுவதுமாக எரித்துவிடும். கிரக சக்திகள் சீராகக்கூடிய ஒரு நாள். ராகு கேது பாதிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு கேது பாதிப்புகள் குறையும். சனியின் தடைகளும் குறைந்து விலகிவிடும். சந்திர தோஷமும் நீங்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம முருகனை வழிபட வேண்டும். முருகனை இன்று நம்ம எப்படி வழிபடணும்? முருகனுடைய சக்தி இன்று எப்படி தெரியுமா இருக்கும்? 6 முகங்களிலும் 6 ஆசீர்வாதங்களை வழங்கக்கூடிய ஒரு சக்தியானது முருகப்பெருமானிடம் இருக்கும். வேல் சக்தி மும்மடங்கு அதிகரிக்கும். புத்தி, தைரியம், அமைதி, செல்வம் ஒவ்வொன்றாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேண்டுதல் உடனடியான ஒரு பலனை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முருகன் இன்று உடைந்ததை சேர்ப்பவன், மறைந்ததை வெளிப்படுத்துபவன், இழந்ததை மீண்டும் நமக்கு தருபவன். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நபராக முருகப்பெருமான் அமைந்திருக்கிறார். இந்த ஒரு நாள்ல நம்ம இரவு நேரத்தில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகனுடைய பெயரை ஒரு முறை கூட சொன்னால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிர்வை முழுமையாக நமக்கு பெற வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க காலையில இருந்து பூஜை செய்யலைனாலும் பரவாயில்ல, காலையில இருந்து விரதம் இருக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இரவு நேரத்துல தூங்கும் போது நீங்க சொல்லி பாருங்க. அவ்வளவு சக்தியானது ஏற்படும். ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு செவ்வந்தி மலரை நீங்க முருகனுக்கு படைத்து விட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை கூறிவிட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானுக்கு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து கூற ஆரம்பியுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு பார்ப்பதற்கு எளிதாக இருக்கலாம், ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக நிச்சயமாக மாற்றிவிடும். இரவு நேரத்தில் கூற வேண்டிய மந்திரம்: ஓம் சரவண பவா, என் வாழ்க்கையின் அனைத்து தடைகளும் அகலட்டும். வேல் முருகனே, எனக்கு வழி திறந்து அருள் புரிவாயாக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இதனை மட்டும் உங்களுடைய 2 கைகளையும் ஒன்றாக இணைத்து உள்ளங்கையை திறந்து இதனை 3 முதல் 4 வினாடிகள் கவனமாக பார்த்துவிட்டு பின்பு கண்களை மூடி இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள். இதனுடைய சக்தி வாய்ந்த செயலானது உங்களுடைய மனதிற்குள் போகும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது 9 முறைகள் கூறினாலும் போதுமானது. 9 முறைகள் கூறினால் அடுத்த நாள் காலை அதிர்ஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கையில் அடிப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகளானது இருக்கும். எனவே இதனை நீங்கள் கூறுவதன் மூலம் உங்களுடைய மனதிற்குள் கரைந்திருந்த சோகங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். கிரகத்தடைகள் எதுவாக இருந்தாலும் கரைந்து போகும். நாளைய நாளில் எதிர்பாராத செய்தியானது உங்களை தேடி வரும். இதெல்லாம் நாளைய நாளில் நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம்.